வணக்கம் நண்பர்களே. ஈவே ராமசாமி ஐயா அவரை குறித்து சீமான் அவர்கள் சமீப காலமாக பேசி வரும் கருத்துக்கள், அவரை குறித்த விமர்சனங்கள், சீமான் அவர்களுடைய விமர்சனங்கள், இதை குறித்து என்னுடைய பார்வை. பொதுவாக ஈவே ராமசாமி ஐயா தகுதிக்கு மீறி புகழ் செய்யப்பட்டார் என்பதுதான் உண்மை. அது ஈவே ராமசாமி ஐயா செய்த தவறு அல்ல. அவருடைய பின்பற்றாளர்கள் அவரை எந்த அளவுக்கு தகுதிக்கு மீறி புகழ முடியுமோ புகழ்ந்து, அவர் சொல்லாததையும் அவர் ஏற்கனவே சொன்ன கோட்பாடுகளின் அடிப்படையில் இவர்களாகவே பேசி அவர் மரியாதையை கெடுத்தார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கும். காரணம், அவர் ஒரு முரட்டுத்தனமான சுபாவம் உள்ள மனிதர். யாரு? ஈவே ராமசாமி ஐயா. அவர் வாயில் வரும் வார்த்தைகள் எல்லாம் அத்தனை எளிமையான வார்த்தைகளாக, ஒரு மென்மையான வார்த்தைகளாக இருக்கார். காரணம் கேட்டால் பின்பற்றாளர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், சாதிய அடுக்குகள் மிக அழுத்தமாக பதிந்திருக்கிற இந்த சமூகத்தில் மிக மென்மையான போக்கு என்பது எடுபடாது என்று சொல்லுவார்கள். சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மிக முக்கியமாக நான் கருத்துவது, அவர் பெண் உரிமையோ பெண்களை பற்றி அவர் பெண் பாலுணர்வு குறித்து அவர் பேசியதை அதை குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சாதிய ஒழிப்பிற்கு நான் தான் போராடினேன், அவர்தான் மிகப்பெரிய வழிகாட்டி. யாரு? ஈவே ராமசாமி மிகப்பெரிய வழிகாட்டி. சாதி அவரால் தான் ஒழிந்தது. அவர்களாவிட்டால் இன்றும் சாதியில் நாம் இந்த சாதிய விடுதலையை பெற்றிருக்கவே இயலாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள் பெரியாரின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். உண்மையில் சாதி ஒழிப்பை செய்து காட்டியது பல்வேறு சமூகத்தினர். அது ஈவே ராமசாமி ஐயா மட்டுமல்ல, அவரும் செய்தார். அந்த வார்த்தையை தான் சீமான் சொன்னார். சீமான் சொன்னது சரிதான், அவரும் செய்தார். இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அந்த பயணத்தில் ஈடுபட்டார்கள், சாதிய ஒழிப்பு பயணத்தில். அதில் ஈவே ராமசாமி ஐயாவும் இருந்தார். இன்னொன்றை நன்றாக கவனிங்கள். சில விஷயங்களை இங்கு சாதிய அடையாளங்கள் முதலில் மிக வலுவாக இருந்ததா என்பதையே நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். சாதியின் அடிப்படையில் கொடுமைகள் நடந்ததா என்றால் நடந்தது. அந்த நடந்தவைகள் மிக குறைந்த அளவில்தான். அது ஒரு தனி மனித மன விகாரங்கள் தானே ஒழிய அது சாதியின் அடையாளம் அல்ல. அப்படியே இருந்தாலும், அது சாதியின் அடிப்படையால் நடக்காமல் இருந்தால் கூட அந்த கொடுமைகள், சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டியதுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஈவே ராமசாமி ஐயாவை மட்டுமே முன்னிறுத்தி இங்கு பெரிய சமூக மாற்றங்கள் நிறைந்தது, பெண் உரிமை அவரால் தான் கிடைத்தது, அவர் பெண்களுக்கு மிகவும் பாடுபட்டார், அந்த இடத்தில் தான் நம்முடைய மறுப்பு வருகிறது. ஐயா சீமான் அவர்களும் அதை சரியாக மறுத்திருக்கிறார். அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக அவருக்கே உரிய பாணியில், அவருக்கே உரிய குரல் வளத்தில், சொல் வளத்தில் அவர் அதை செய்திருக்கிறார். ஆனால் இந்த எதிர்ப்பு, பெரியாருடைய அதிகபட்ச மிகையான புகழ்படுகின்ற அந்த விதத்தினை எதிர்க்கின்ற அந்த எதிர்ப்பு கிளம்புவது சரி. காரணம், இதே பாணியில்தான் பெரியாரை சொல்லி 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 அடுத்து அவர் மறைந்த தலைவர் கருணாநிதியையும் இதே அளவில் தான் புகழ்வார்கள். இந்த ரீதியில் தான் புகழ்ந்து பேசுவார்கள். இவர்களுடைய எல்லை மீறிய புகழ்ச்சி மிஞ்சி போனால் அவருடைய நிஜமான புகழை மங்க செய்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அதில் அந்த ஒரு இடத்தில் சீமானுடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன், நம் சேனலும் ஆதரிக்கிறது. சீமான் அவர்கள் பேச்சில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அவர் பேசிய விஷயங்கள் சரி. ஈவே ராமசாமி ஐயா குறித்தும் மறைந்த தலைவர் கருணாநிதி குறித்தும் அவர் பேசிய விஷயங்கள் சரி, ஆதரிக்கிறோம். தொடர்ந்து இந்த பெரியார் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு அவர்களுடைய முறையற்ற, உண்மையற்ற பேச்சுக்கள் இருக்கிறது. யாரு? பெரியார் பின்பற்றாளர்கள். இவர்கள் தங்கள் பெரியார் என்ற ஒரு கவசத்தை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கேட்பார்கள். ஆனால் வெரி சிம்பிள், ஒரு தேர்தல் கவசம். அதை வைத்து தேர்தலில் ஓட்டு அந்த வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு வலைப்பின்னல் இங்கு பின்னப்பட்டிருக்கிறது. அந்த பெரியாரை யாராவது எதிர்த்தால்
அவருடைய கொள்கைகளை எதிர்த்து பேசினால் இவர்கள் வெகுண்டெழுந்து தனிப்பட்ட தாக்குதலில் இறங்கி இறுதியில் எதிர முடியுது. அவர் தமிழ் மண்ணிற்கே விரோதி என்பது போன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இதிலிருந்து முதலில் தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும். தொடர்ந்து சீமானுடைய பெரியார் பேச்சுக்கு வலு சேர்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.